بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم அன்போடு வழங்குவோர்கள் Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Praswakam High Road. Alhamdulillah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Qul huwallahu ahad, Allahus samad, lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. ஏகனாகிய அல்லாஹ்வை கூட்டி புகழ்ந்தவனாக அவனால் எத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாப்பு தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லொரு நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்கினிய சகோதரர்களே, தொடர்ந்து இஸ்லாமிய புரட்சி என்ற தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியை நாம் எல்லாம் தொடராக பார்த்தும் கேட்டும் வருகிறோம். இன்றைய தொடர்ச்சியாக நேற்று அந்த உஹதுனுடைய களத்திலே நடந்த நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று அந்த இரண்டு படைகளும் நேருக்கு நேராக ஒரே நேர்கோட்டிலே வருகின்ற அளவுக்கு இரண்டு படைகளும் மோதுகின்ற நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்விடம் இரு கரம் ஏந்தி கேட்கிறார்கள், அல்லாஹ்வே, இதோ குறைஷிகள் கருவத்துடனும் மமதையுடனும் உன்னிடம் போர் செய்பவர்களாக, உன் தூதரை பொய்ப்பிப்பவர்களாக வந்திருக்கின்றனர். அல்லாஹ்வே, நீ எனக்கு வாக்களித்த உன் உதவியை தருவாயாக. இக்காலை பொழுதில் அவர்களை அழிப்பாயாக என்று ஒரு முக்கியமான பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இறைவனிடம் வைக்கிறார். அணிகளை சரி செய்கிறார்கள். ஒவ்வொரு அணியாக யார் யார் எங்கே நிப்பாட்டப்பட வேண்டும், யார் எப்படி இருக்க வேண்டும், வில்லெறிய தெரிந்தவர்களுடைய ஒரு அணி, வாழ்வீச தெரிந்தவர்களுடைய ஒரு அணி, இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு அணியாக நிப்பாட்டி வைக்கிறார்கள். வைத்துவிட்டு சொல்கிறார்கள், என்னுடைய இறுதி கட்டளை வருகின்ற வரையில், என்னுடைய இறுதி கட்டளை வரும் வரையிலும் நீங்கள் போரை தொடங்கக்கூடாது. நான் கட்டளையிட்ட பின்புதான் நீங்கள் போரை நீங்கள் தொடங்க வேண்டுமே தவிர அதற்கு முன்பு இந்த போரை தொடங்கிவிடக் கூடாது என்று கட்டளை இருக்கிறார். அவர்கள் உங்களை நெருங்கும் போது அவர்களை நோக்கி அம்பெறியுங்கள்.
உங்களை நெருங்கி வர்றாங்க. அப்படி வர்றப்ப இந்த ஃபர்ஸ்ட் யாரு தாக்குதல் நடத்தணும்னா, அம்புப்படை இருக்கிறது, அம்பை எய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அணிவகுத்து நின்று அம்பை எய்வார்கள். அம்பையை கொஞ்சம் அம்பை மிச்சம் வைத்துக் கொள்ளுங்கள். மொத்த அம்பை அடிச்சுதான் நீங்க கொஞ்சம் போல வச்சுக்கிறீங்க, மிச்சம் வச்சுக்கிறீங்க. அவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்கின்ற வரையிலும் நீங்கள் அவர்களுக்கு எதிராக வாளை தூக்கக்கூடாது. ரொம்ப பக்கத்தில் வர்ற வரையிலும் வாளை தூக்கிறாதீங்க. பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா வாளை எடுக்கணும், அதுக்கு மேல பொறுக்காதீங்க. இத்தனை கட்டளைகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பக்கம் வைக்கிறார். அந்த பக்கம் என்ன நிகழ்ந்து பாருங்க. அபூஜஹல் என்ன பண்றான்? இதே மாதிரி ஒரு பிரார்த்தனை வைக்கிறான். என்ன ஒண்ணு குறிப்பிட்டு பார்க்கணும், அவனும் அல்லாஹ்வை கூப்பிட்டு தான் பிரார்த்தனை வைக்கிறான். என்னடா அல்லாஹ்வை கூப்பிடுறான் அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது. மிக தெளிவாக நீங்கள் திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தீர்கள் என்றால், அந்த குறைஷிகள் எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வை மறுக்கவில்லை. அல்லாஹ் இல்லை என்று அவர்கள் சொல்லவே இல்லை. அட ஏப்பா அப்ப லாத்து உஸ்ஸாவை ஏப்பா வணங்குறீங்க, இந்த சிலைகளை ஏன் வணங்குகின்றீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில் எதுவாக இருந்தது? இவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு சமீபமாக ஆக்கி வைக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலே தூது செய்தி எடுத்துச் செல்கிறார்கள். அதுதானே தவிர நாங்கள் அல்லாஹ்வை மறுக்கல. அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படியே கேட்க சொல்றான், அவர்களிடம் கேளுங்கள், வானத்திலிருந்து மலையை பொழிவிக்க செய்வோன் யார் என்று கேளுங்கள், அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். முளைப்பிப்பவன் யார் என்று கேளுங்கள், அல்லாஹ் என்பார்கள். அல்லாஹ்வை மறுக்கல, அவன் அல்லாஹ் கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறான். எப்படி பிரார்த்தனை வைக்கிறான்? அல்லாஹ், நாங்கள் தொன்று தொட்டு பரம்பரை பரம்பரையாக எங்களுடைய மூதாதையர்கள் செய்து வந்தார்களே, அந்த செய்யக்கூடிய காரியத்தை தப்புன்னு சொல்லி தடுக்கக்கூடிய இந்த முகம்மதுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தான். Fatima Jewelers, Usman Road, NSC Boss Road, Prithvi. Ali Muhammad Saleh College of Engineering. அனைவருக்கும் ஆலி முகமது சாலி கல்வி குடும்பங்களின் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். சென்னையில் கடை வைத்து ஏதேனும் வியாபாரம் செய்பவர்களா நீங்கள்? இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. தங்க நகையை தினத்தவணையில் வாங்க 5000 முதல் 1,00,000 வரை வட்டியில்லா அழகிய கடன். ஆர்கே கோல்ட் ஹவுஸ், வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் அருகில், சென்னை. போன் 26177770, செல் 9578512043. என்ன வைக்கிறான்? இணை வைக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்கிறோம் தொண்டு தொட்டு. அந்த தொண்டு தொட்டு செய்யற காரியத்துக்கு எதிராக இவங்க இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தான். உனக்கு எதிராக இவர்கள் போர் தொடுத்து வருகிறார்கள், அதனால வெற்றியை தாங்கலாம். இப்ப அப்படியே கண்ணு முன்னாடி நிறுத்தி பாருங்க. இப்ப கபர் ஜியாரத்துவாதிகளுக்கு நமக்கு இடையில உள்ள பிரச்சனை யோசனை செஞ்சு பாருங்க. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? கபூர்ல போய் நிக்கக்கூடிய அந்த மக்களும் இதே வாதத்தை தான் வைக்கிறார். நாங்க எதுக்குப்பா மூசா அல் காதிரி கிட்ட ஏன் போறோம்? அவரா தருவாரு? அவர் தர மாட்டாரு, அல்லாஹ் தான் தருவான். அவர் மூலியமா கேட்போம். அதான சொல்றாங்க. ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப்கிட்ட ஏப்பா போறீங்க? ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப்லாம் தரமாட்டாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும், அல்லாஹ் தான் தருவான். ஆனா அல்லாஹ்ட்ட இவங்க கேட்டு சொல்லுவாங்க, இடைத்தர. நாகூர் பாதுஷாட்ட ஏப்பா போற?
அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்கல்ல, நான்லாம் பாவிகள், அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அவர்கள் சொல்லக்கூடியது அல்லாஹ் ஏற்றுக்குவான். சோ இதேதான் அவனும் சொன்னான். இதேதான் நம்மை சுற்றி உள்ள இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவனை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான், முஸ்லீக்னு சொல்றான், இணை வைப்பாளர்கள் சொல்றான். அப்ப இவங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கணும்னு நீங்க பாத்துக்கிறீங்க. ஆனா இவர்களும் சொல்லுகிறார்கள், நாங்க என்ன சும்மாவா இதை பண்றோம், நேற்று வந்த நீங்க சொல்றதை கேட்பதா, எங்களுடைய மூதாதைகள் தொண்டு தொட்டு சொல்லிட்டு வர்றாங்களே அது தப்பா, அவர்கள்லாம் தவறா சொல்லிட்டாங்களா, நீங்கெல்லாம் பெரிய மேதாவிகளா, இன்றைக்கு வந்த எல்லாருக்கும் குர்ஆன் ஹதீஸ் புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா? இதே கேள்வியை தான் அபூஜஹல் கேட்டான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்டான், ஏன் ஒன்றை தவிர வேற யாரும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டான். கேள்வி எல்லாம் ஒரே மாதிரி தான், ஆட்கள் மட்டும்தான் மாறுறாங்க, ஆட்களுடைய பெயர்கள் மட்டும்தான் மாறுது, ஆனா கேள்வியும் பதிலும் ஒரே மாதிரி. இப்போ வருவோம், அபூஜஹல் துஆ செய்யறான், அப்படித்தான் அர்த்தம். பிரார்த்தனை என்ன, துஆ தானே, துஆவை செய்யறான். அல்லாஹ் இவர்களுக்கு எதிராக வெற்றியை தாங்கலாம். ஆனா அல்லாஹ் அதற்கு பதிலை திருமறை குர்ஆன்ல கொடுக்கிறான் பாருங்க. ஏக இறைவனை மறுப்போரே, அத்தியாயம் 8:19 வசனம். ஏக இறைவனை மறுப்போரே, நீங்கள் தீர்ப்பை தேடுவீர்களானால், நீங்கள் தீர்ப்பை கேட்பீங்கன்னா, அல்லாஹ்ட்ட தீர்ப்பை கேட்கிறீங்கன்னா, இதோ தீர்ப்பு உங்களிடம் வந்துவிட்டது, உங்களிடம் வந்துவிட்டது, நீங்கள் விலகிக் கொண்டீர்களானால் அது உங்களுக்கு சிறப்புக்குரியது. நீ துஆ கேட்கிறீங்களா, தீர்ப்பு என்னன்னு கேட்கிற, நீ விலகிட்டேன்னா அது உனக்கு நல்லது. இந்த பிரச்சனையிலிருந்து விலகிக்க, இந்த படையை பின்வாங்கிக்க, அது உனக்கு நல்லது. நீங்கள் மீண்டும் போரிட வந்தால் நாமும் வருவோம். அல்லாஹ் சொல்ற வார்த்தையை ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல கவனிக்கணுங்க. இந்த இடத்துல ரொம்ப தெளிவா கவனிங்க. அல்லாஹ் இப்படியே சொல்றான் பாருங்க, நீங்கள் போரிட வந்தால் அவர்கள் வருவாங்கன்னு சொல்லல, முகமதுடைய படை வருவார்கள், முகமது நபி அவர்கள் படையோடு வருவாங்கன்னு சொல்லல, இந்த படையை ஏவுவோம்னு சொல்லல, நாமும் வருவோம். இது அந்த பத்ர் போர்ல நடந்த மிகப்பெரிய அற்புதம் தான். இந்த பத்ர் போர்ல நம்ம பார்த்தோம்னா, அந்த படிப்பினைகளை பார்த்தோம்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி அல்லாஹ் அள்ளி அள்ளி போடுறான். எந்த அளவுக்குன்னு பாருங்க, நாமும் வருவோம், உங்கள் கூட்டம் அதிகமாக இருந்த போதும் அது உங்களுக்கு சிறிதளவு உதவாது. நானும் வருவோம்ப்பா, ஆனா உங்க கூட்டம் பெருசா இருக்குது, உங்க கூட்டம் பிரம்மாண்டமா இருக்குது, எங்களை ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்கிறீல்ல, நம்மால் கேட்பான்ல, நம்மால் சொல்லுவா, இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமாமா, இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமாமா நம்பாது. ஆனா மகரிப் தொழுவ மாட்டான், இஷா தொழுவ மாட்டான், ஒன்னும் தொழுவ மாட்டான். கரெக்டா மீலாது நபி ஊர்வலத்துல மட்டும் இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமாமா. இதேதான் அங்க அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, உங்களுக்கு சிறிதளவு இது உதவாது, அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவருடன் இருக்கிறார். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அடுத்து இது நிகழ்ந்த பின்பு, இது குர்ஆன்ல வரக்கூடிய வசனம், அந்த அபூஜஹல் கேட்டதுக்காக பதிலாக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே போர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி போர் கொடுக்கிறதுக்கான காரண காரியங்கள் ஒன்று நடக்கும். அது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அஸ்வத் இப்னு அப்துல் ஷாத் என்று சொல்லக்கூடியவன் எதிர் கட்சியை சேர்ந்தவன், அதாவது அபூஜஹலுடைய படையை சேர்ந்தவன். அவன் என்ன தான் படையிட்ட சொல்றான், முஸ்லிம்கள் தடாகம் வச்சிருக்கானுங்கள, அதை போய் தண்ணி குடிச்சிட்டு அந்த தடாகத்தை நான் அழிச்சிட்டு தான் வருவேன், என்ன வேணா நடக்கட்டீங்க, உயிர் போனாலும் சரி நான் இதை செய்வேங்க. ஏன்னா முஸ்லிம்கள் என்ன பண்ணிட்டாங்க, மற்ற தடாகங்களை ஃபுல்லா அழிச்சிட்டு தங்களுக்குள்ள தடாகங்களை பாதுகாப்பாக்கிட்டாங்க. அப்ப தண்ணி குடிக்கணும்னா வேற வழியே கிடையாது, முஸ்லிம்களுடைய பகுதிக்கு வந்த ஆகும். அப்ப அந்த பகுதியில போய் நான் குடிப்பேன் வீம்புல வரணும்.
அது போர் நடக்கல. நடக்கும் அப்படின்னு இருக்கு, ஒரே சவுண்டு தான், ஆனா நடக்கல, மோதல் நடக்கல. அப்போ அவன் வந்த உடனே என்ன பண்றான், தண்ணி குடிக்கிறதுக்கு எத்தனிக்கிறான். அந்த இடத்துல யார் தெரியுமா நிக்கிறாங்க, அது ஒரு சிங்கம், ஹம்சாருல்லா தான். ஹம்சாருல்லா வந்து யாரு, யாருமா யாரு, ஹம்சார் இல்லாதவன் யாரு, யாருக்கு சாச்சா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நிக்கிறாங்க, ரெண்டு பேர், அதாவது உருவ ஒற்றுமை பார்த்தீங்கன்னா சாச்சா மகன் தானே ரெண்டு பேருடைய உருவம் ஒரு மாதிரியே இருக்கும். முகமது நபியுடைய உருவம் ஒத்து இருக்கும் அவங்களுக்கு. அப்படி கம்பீரமா நிக்கிற மனுஷன் தண்ணியை தொட்டா அவ்வளவுதாங்கிற. இவன் அந்த அந்த வீமுல வர்றான், தாண்டவனை போட்டாரு ஒரு போடு, அடிச்சு விழுந்து விட மாட்டேங்கிறான். அந்த வெட்டு வாங்கிக்கிட்டும் தண்ணியில போய் விழணும்னு பார்க்கறான். போய் தவண்டு போய் தண்ணியில உள்ள விடுறான். இவர் தண்ணியில உள்ள போய் ஒரு ஏத்துறார். இதுதான் முதல் போரி, ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்குது. இந்த செய்தி எதிர்த்தரப்புக்கு போன உடனே எதிர்த்தரப்புல யார் யாரெல்லாம் வர்றாங்க, குதிரை வீரர்கள் 3 குதிரையில லெப்டினன்ட், அதாவது தளபதிகள், 3 தளபதிகள் அந்த தரப்புல, அபுஜேலுடைய தரப்புல உத்பா இப்னு ராபியா ஒரு குதிரையில, சைபா இப்னு ராபியா, வலீத் இப்னு உத்பா, 3 பேர். உத்பாவுடைய மகன் வலீத், அங்க உத்பா, இந்த பக்கம் சைபா, 3 பேர் குதிரையில வர்றாங்க. ஏய் எங்கால கொண்டுட்டு இல்லடா, வாங்கடா வாங்கடா, ஒண்டி வாங்கடா பாப்போம். இப்படிதான் நடக்குது, இதே நடக்குது. நான் சொல்ற கதை அல்ல, கற்பனை அல்ல, நிஜம் நடந்த நிகழ்வுகளை அப்படியே பதிவு செஞ்சிருக்காங்க. வா போட்டியில் எங்கால கொண்டுட்டீங்களா, வாடா. இப்ப கூட சொல்லும்ல, ஏன் அடிச்சிடல, வாடா பார்க்கலாம், வாடா. ஒரு 10 பேரை கூட்டு போய் கடைக்குள்ள வந்து அடிக்கிறோம்ல, அந்த மாதிரி என்ன, வாடா அப்படின்னு இழுக்கிறோம்ல, வம்பு இழுக்கிறோம்ல, அந்த மாதிரி வா வா பார்ப்போம், ஒத்த பார்ப்போம் வா அப்படின்னு கத்துறாங்க. கத்துனவன அன்சாரி தோழர்கள் முன்னாடி போறாங்க, அவுப் இப்னு ஹாரிஸ் போறாங்க, மாலிது இப்னு ஹாரிஸ் போறாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா போறாங்க. இவங்க எல்லாம் அன்சாரி தோழர். இவங்க எல்லாம் முன்னுக்கு வா போட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே நிறுத்தி உத்பா கேட்கிறான், நீங்களா யாரு, இல்ல நாங்கெல்லாம் அன்சாரி, மதீனாத்து ஆட்கள், உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்க ஆள் அனுப்பு, எங்கள்கிட்ட இருந்து வந்தான் இல்லையா உங்க நாட்டுக்கு, அப்ப அனுப்பு, வர சொல்ல அவங்கள, உங்களுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்து இல்ல, எவன் என்ன அடிச்சாலும் அவனை வரட்டும் அப்படிம்போம்ல, நம்ம எப்ப அடிச்சாலும் அவன் வரணும், அவனை அடிப்பேன், தெருவில் விட்டு அடிச்சு சட்டையை கிழிக்கிறோம்ல, அந்த மாதிரி வா வந்து நில்லு அப்படிங்கிறோம். Fatima Jewelers, Usman Road, NSC Boss Road, Prithva. தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 100% மெலமங்கர் இப்போது மல்லடியில். பெஸ்ட் பை, பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில். பெஸ்ட் பை 27/9 மன்னாடி ஸ்ட்ரீட், சென்னை 1. எக்ஸ்க்ளூசிவ் பட் நாட் தரமான தங்க நகைகள், புத்தப்புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உதயநியா ஜுவல்லர்ஸ். உதயநியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ் ரோடு, சென்னை 79. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை, தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு ஜாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு ஜாதி வரணும்னு இனி வராது. யுனானி மருத்துவமா நோயையும் குணப்படுத்த, உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ் சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராமபுரம், சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.
சாதிமா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் இனி நீ உன் வருமானத்துல மனைய வாங்கினாலும் தங்க நகைய வாங்கினாலும் அது ஆர்கேல வாங்குப்பா. நம்பிக்கைதான் சந்தோஷம். நம்ம சந்தோஷம் ஆர்கே ஹவுசிங், ஆர்கே கோல்ட் ஹவுஸ், சென்னை, திருநெல்வேலி. உடனே யார் யார் நிக்கிறாங்கன்னா ஹன்சார் அல்லாஹ் அவங்க தானே கொலை பண்ணாங்க. ஹன்சார் அல்லாஹ் வர்றாங்க, அலி அல்லாஹ் வருவாங்க, உபைதா இப்னு ஹாரிஸ் அல்லாஹ் வர்றாங்க. உபைதா இப்னு ஹாரிஸ் 3 பேர் வர்றாங்க. வாடா, நானும் குறைச்சிட்டேன்டா, வாடா வாடாமான பார்ப்போம் அப்படின்னு நிக்கிறாங்க. நின்றா ஒரு நிமிஷம் கூட ஹன்சார் அல்லாஹ் அவங்க வேகத்தை பத்தி சொல்றாங்க. பின்னாடி இந்த போர் முடிவுல அவங்க வேகத்தை பத்தி வருது. ஒரு நிமிஷ நேரம் தபால் வெட்டிட்டார், அதில் போட்டார். இந்த உபைதா மட்டும் வெட்டினதுல இவங்க காலையும் வெட்டி விழுந்துச்சு. உபைதா இப்னு ஹாரிஸ் அவங்களுடைய காலில் இவங்க காலையும் வெட்டி விழுந்துச்சு. பட் எதிரியை கொண்டுட்டாங்க. 3 பேர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு கதை. இவங்க காலையும் வெட்டுப்பட்டுருச்சு. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் உயிரோடு இருந்துட்டு அப்புறம் மௌத்தாயிடுறாங்க. ஆனா வெட்டுப்பட்டவங்கள ஹன்சார் அல்லாஹ் அந்த இடத்துல போட்டு வரலங்க. வெட்டுப்பட்டவங்கள விட்டுட்டு வரல, அப்படி வாரி தூக்கி மேல போட்டுக்கிட்டு எதிரியை வெட்டுறாரு. அப்படி திடகாத்திரமான ஆளும் போட்டு தாக்குறாங்க. இது நடந்து முடிகிறது. முடிந்த உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்றானுங்க, அந்த வேகத்தை ஆரம்பிக்கிறானுங்க. பாருங்க, போட்டானுங்களா, நம்மால அடிச்சானுங்களா, வச்சானுங்களா, இந்த செய்தி உள்ள பரவுது. பரவுன உடனே அங்க உள்ளவர்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறானுங்க, வேணா அவனுங்க திட்டமிட்டு வந்திருக்கிறானுங்க, சரியா அடிக்கிறானுங்க, குறி வச்சு தாக்குறானுங்க, வேணான்னு உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம் வருது. ஆனா அபுஜெஹல் உள்ள போய் ஒரு வீர உரை ஆட்டம். எதற்காக வந்திருக்கிறோம், எப்படி வந்திருக்கிறோம், நம்ம கருவறுக்க வேண்டாமா, நம்மளுடைய மூதாதையர்களுடைய மதத்தை பாதுகாக்க வேண்டாமா அப்படின்னு வீர உரை ஆட்டலாம். அங்க மறுபடியும் அப்படியே கொழுந்து விட்டு எரியும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் ரசூலுல்லாஹ் மறுபடியும் அல்லாஹ்ட்ட கையேந்தாங்க. அல்லாஹ்ட்ட மறுபடியும் இந்த கையேந்தாங்க. அல்லாஹ்வே, நீ எனக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவாயாக. அல்லாஹ்வே, உன் வாக்கையும் ஒப்பந்தத்தையும் உன்னிடம் கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தாங்க. உன்னிடம் கேட்கிறேன் என்று சொன்ன உடனே கடுமையான மோதல் ஆரம்பிச்சு. வீறு கொண்டு வர்றானுங்க. அல்லாஹ்வுடைய படை, இந்த படை அஹதுன் உள்ள நுழைறாங்க, அடி நுறுக்குறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இன்னொரு துஆவை கேட்கிறாங்க. அல்லாஹ்வே, இக்கூட்டத்தை இன்று நீ அழித்து விட்டால், இந்த கூட்டத்தை இன்று நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டார். அல்லாஹ், இந்த கூட்டம் தான் வந்து நிக்குது, இந்த கூட்டத்தை அழிச்சிட்டு இதுக்கு மேல உன்னை வணங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டார். ஏன், அந்த சொற்ப கூட்டம் தான் வந்து நிக்குது. இவர்களே அழிக்கப்பட்டு விடுவார்களே, ஆனால் மதீனத்தில் உள்ள மற்ற மக்கள் பின்வாங்கிடுவான். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறானோ அவெல்லாம் பின்வாங்கிடுவான். அதை தாக்கு பிடிக்க முடியலடா அப்படின்னு பின்வாங்கிடுவான். அதனால அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், இப்பூமியில் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வே, நீ இக்கூட்டத்தை அழிக்க நாடினால் இன்றைய தினத்திற்கு பின் உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போட்டிருந்த அந்த போர்வை அழுது கீழே விழுது. மேல ஒரு போர்வையை போட்டிருக்காங்க, அப்படியே விழுது. அபூபக்கர் வேகமா அந்த போர்வையை போய் எடுத்து மறுபடியும் போட்டுறாரு. விழுந்து கிடக்குறாங்க. இன்றைக்கு யோசனை செய்து பாருங்க, இப்படிப்பட்ட உதவியை அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கோமா? நம்ம இவ்வளவு நடக்குது, இவ்வளவு அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, எல்லாம் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், 10 பேர் நம்ம கூட இருந்துட்டா 20 பேர் நம்ம கூட இருந்துட்டு அப்படின்னு நிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு கூட்டம் அவர்களோடு இருக்கு. அந்த நேரத்தையும் கூட அல்லாஹ்விடம் போய் உதவி தேடி நிற்கிறாங்க. பாரு, அல்லாஹ், இந்த கூட்டத்தை அழிச்சனா உன்னை வணங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ், எங்களுக்கு வெற்றியை தா, உன் உதவியை தா அப்படின்னு கேட்டு நிற்கிறான். சூரா 8 அத்தியாயம் 8 9வது வசனத்தை பாருங்க. நீங்கள்
உங்கள் இறைவனிடம் உதவி தேடிய போது. அல்லாஹ் பதில் சொல்றான், நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி தேடிய போது உங்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கும் 1000 வானவர்கள் மூலம் நாம் உங்களுக்கு உதவுவோம் என்று உங்களுக்கு பதிலளித்தேன். அல்லாஹ் பதிலளித்தான். நீங்க உதவி கேட்டீங்களே, யா அல்லாஹ் உன்னை விட்டா வேற யாரும் இல்ல அல்லாஹ், நீ உன்னை அழிச்சிட்டா என்ன வணங்க மாட்டாங்க அல்லாஹ் யாரும் அப்படின்னு கேட்டீங்களே, 1000 வானவர்களை அனுப்பினேன்கிறான் அல்லாஹ். 1000 வானவர்கள். அதை தொடர்ந்து சொல்றான் அல்லாஹ். அதிலேயே 12வது வசனம், நான் உங்களுடன் இருக்கிறேன், நம்பிக்கை கொண்டோரை பலப்படுத்துங்கள், என்னை மறுப்போரின் உள்ளங்களில் பயத்தை ஏற்படுத்துவேன், எனவே கழுத்துக்கு மேலாக வெட்டுங்கள், அவர்களின் ஒவ்வொரு இணைப்பையும் வெட்டுங்கள் என்று முஹம்மதே உமது இறைவன் வானவர்களுக்கு அறிவித்ததை நீ நிறைவேற்றுவீராக. என்ன சொல்றான் அல்லாஹ்? நான் இருக்கிற உங்க கூட என் பல மலக்குகள் இருக்கிறாங்க, கழுத்துக்கு மேல, கழுத்து இதுக்கு மேல சங்கு அறுக்கிற இடம் தெரியுதா? அறுக்கிற இடம் சரியா இருக்கணும், சங்கு இங்க போட்டா சரியா இருக்கு, கழுத்துக்கு மேல. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1